ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் ரெசிபி பார்க்கலாம். ஹைதராபாடி பன்னீர். இந்த ரெசிபியை என் பொண்ணு தான் செஞ்சா. அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது கடாயில் பட்டர் சேர்த்துட்டு எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆனியன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிக்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதை ஆற வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு அதை பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, முந்திரி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அரைச்ச விழுதையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் இது சப்பாத்தியோட, ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. தயிர் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் எல்லாம் போட்டுட்டு காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் சீரகத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்ச பன்னீரையும் அதில் சேர்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கசூரி மெத்தியும் ஃப்ரெஷ்ஷும் சேர்த்தா செம்ம டேஸ்டியான பன்னீர் ரெசிபி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.